ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 7, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. போலீஸ் லாக்அப்ல லக்ஷ்மியை மிரட்டுறாங்க போலீஸ். இந்த செலக்கடத்துல பண்ணது நீ தானே, உன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு உண்மையை சொல்லு. இப்போ தரையில விழுந்த அடி உன் மேலேயும் விழ ரொம்ப நேரம் ஆகாது, உண்மையை சொல்லுன்னு மாட்டிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை வீட்டுல எல்லாரும் ஹால்ல உக்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வெனிலா வந்து சொல்றா, இப்படியே எல்லாரும் வருத்தமா உக்காந்துட்டு இருந்தா எப்படி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், அதான் கௌதம் மாமாவும் வருணும் போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வருணும் கௌதமும் வராங்க. அப்போ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த டிஎஸ்பியை பத்தி விசாரிச்சோம். அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆளு ட்ரைனிங் பீரியட்ல இருந்தே ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்காரு, அந்த ஆளை எல்லாரும் காட்டான்னு தான் சொல்றாங்க. வருண் அங்க பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க போலீஸ் லாக்அப்ல டிஎஸ்பி கேக்குறாரு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட, என்ன பண்றீங்கன்னு. இது மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டரு. இவங்கள பார்த்தா கோயில் சிலை திருடுற மாதிரியா இருக்கு, அவ்வளோ பெரிய கதவை திறந்து கோயில் சிலைய தோல்ல வச்சுக்கிட்டு மதில் செவர்லாம் எகிரி குதிக்கிற மாதிரியா இருக்கு. ஏயா நீ இன்ஸ்பெக்டர் தானே, யாரை பார்த்தா யார் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி. இங்க அண்ணாமலை வீட்டை காட்டுறாங்க. அங்க கௌதமும் வரணும் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் யாரையுமே மதிக்க மாட்டானா, ரொம்ப கோவப்படுவானா, அவனுக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப பிடிவாதமா இருப்பானா, பிரச்சனை பண்ணுவானா, அவன் ட்ரைனிங் டைம்ல நடந்த பாக்ஸிங்ல கூட அவனுக்கு எதிராக இருந்தவங்கள அடிச்சு கோமா வரைக்கும் கொண்டு போயிட்டானா, அவன் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டானா, அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களாம், டார்ச்சருக்குனே அவனை 2-3 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துக்கு மாத்திருக்காங்களாம், இப்போ இங்க இருக்கான் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கான் அண்ணாமலை கிட்ட. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லக்ஷ்மிய மிரட்டி உண்மையை சொல்லு, இந்த சில திருட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு, அண்ணாமலை தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு டிஎஸ்பி லக்ஷ்மிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே லக்ஷ்மி சொல்றாங்க, அண்ணாமலைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் தான் திருடுனேன்னு திரும்பவும் சொல்லவும், அப்போ அந்த டிஎஸ்பி சொல்றாரு, தெரியும் இந்த பதில் தான் வரும்னு எனக்கு தெரியும், நீ அண்ணாமலையோட விசுவாசி தானே, அதனால தானே அண்ணாமலையை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ற, உனக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறாரு அந்த டிஎஸ்பி லக்ஷ்மிய. அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த டிஎஸ்பி, சரி சரி உங்களுக்குள்ள என்னவாச்சும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவையான பதில் இதுக்கு அண்ணாமலை தான் காரணம்ன்ற பதில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீ சொல்லணும்னு சொல்றாரு. உடனே அவங்க அமைதியாவே நிக்கிறாங்க. இந்த அம்மாவை இப்படிலாம் விசாரிச்சா சரிப்பட்டு வராது, உன் நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல, பயத்தை வர வைக்கிறேன். யோ, அந்த குரோம்பேட்டை சாரதா வர சொல்லியா, அந்த சாரதா வந்து தட்டுற இடத்த தட்டினாதான் இந்த அம்மா வாயிலேருந்து நமக்கு தேவையான பதில் வெளில வரும், உடனே அந்த சாரதாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லவும், சார் அவங்க சலை தான் கிடைச்சி போச்சுல, அப்புறம் எதுக்கு சார் இந்த பிரச்சனையை பெருசு பண்றீங்க, இதோட விட்டுருங்களேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த சாரதாவை உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு, வந்தா உண்மை தானா வெளியே வரும் அப்படின்னு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு. அடுத்தது அண்ணாமலை வீட்டுல வரும்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டிஎஸ்பியை பத்தி. சாதாரண பிரச்சனை கூட இந்த டிஎஸ்பி இன்வால்வ் ஆனா பெரிய பிரச்சனையா ஆயிடுமா, அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றான். ஆமா, நம்ம கேஸ்ல லக்ஷ்மி அம்மாவை கூட டார்கெட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, யாரோ ஒரு லேடிய வச்சு விசாரிக்க போறாங்களாம் லக்ஷ்மி அம்மாவை அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லிட்டு இருக்கான். வருண் சொல்றான், அவனோட டார்கெட் இப்போ நம்ம குடும்பமா தான் இருக்கு, எப்படியாச்சும் பெரியப்பாவை தூக்கி உள்ள வச்சா நம்மள கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணுன்றதான் அவனோட ஆசையே அப்படின்னு வருண் சொல்றான். அப்போ உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான், கோர்ட்டு கேஸுன்னு போய் இந்த குடும்பம் அசிங்கப்பட போகுதுன்னு பார்த்தேன், நல்ல வேலை நல்ல சைக்கோட்டை தான் அண்ணாமலை சிக்கியிருக்காங்க, நல்லா அந்த சைக்கோட்டை சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க, அதை நம்ம சந்தோஷமா பார்க்க போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இத்தனை வருஷமா என்ன எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் உத்தமன். அப்போ கௌதம் சொல்றான், நம்ம அவன்கிட்ட நார்மலா பேசியோ இல்ல பெரிய போலீஸ் அதிகாரி கிட்ட பேசியோ வெளியில கொண்டு வர முடியாது, இவங்கிட்ட வேற மாதிரிதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு வருண் சொல்றான். அங்க லாக்அப்ல இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிகிட்ட சொல்றாரு, இங்க பாருமா, உன் மேல
அவருக்கு எந்த பகையும் கிடையாது. எல்லா பகையும் அந்த அண்ணாமலை மேடம் தான். நீங்க அவர் சொல்ற பதில சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே போற வழிய பாருங்க. அந்த டிஎஸ்பி சொல்ற குரோம்பேட்டை சாரதா பொம்பளே கிடையாது, கொலகாரி. உன்னை சும்மா விட மாட்டா. உன்னை பார்த்தாலே தெரியுது கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி. அதனால யாரையோ நீ காப்பாத்துறதுக்காக உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத. டிஎஸ்பி சொல்ற பதில சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. இப்போ உண்மையை சொல்லிடுறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிகிட்ட கேட்கும்போது சொல்றேன்னு தலையாட்டுறாங்க. சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அண்ணாமலை குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு திரும்பவும் சொல்லவும், உன்னை காப்பாத்த இனிமேல் என்னால முடியாது, நீ கண்டிப்பா அனுபவிக்கிறத அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க லக்ஷ்மி, என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, அண்ணாமலை குடும்பத்துக்கு எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ளேயே. அங்க அண்ணாமலை வீட்டுல லீலாவதி சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வருணும் கௌதமும் சொல்றதை கேட்டுட்டு, இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா அந்த ஆளு கோபக்காரரா கூட தெரியல, சரியான மிருகமா தெரியுது. எப்படியாச்சும் லக்ஷ்மிய நீ தான் காப்பாத்தணும் அண்ணாமலைன்னு லீலாவதி சொல்றாங்க. சரிக்கா, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடுங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலை லீலாவதி கிட்ட. அப்போ அண்ணாமலை யோசிச்சுட்டு சொல்றாங்க, வருண், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிலை தான். அதை யாரோ நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது யார் வச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ போய் பாருங்க, நமக்கு கண்டிப்பா அதுல இருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உத்தமன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ அதை பார்த்தா நம்ம நல்லா மாட்டிப்போமே, இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அத்தை இருங்க, வருணும் கௌதமும் இப்பதான் வெளியில போட்டு அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க, அதனால நானே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உத்தமன் போய் கோகுலுக்கு ஃபோன் பண்றான். உத்தமனை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு அனுப்பி வையி, நான் ஏஐ டெக்னாலஜி இப்போதான் நிறைய வந்திருக்குல்ல, அதுல அந்த ஆளை வேற ஆளா மாத்தி கிரியேட் பண்ணி உனக்கு பதிலா அவனை உள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றான் கோகுல். சரி, நான் அந்த ஃபுட்டேஜை உனக்கே இப்பவே அனுப்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை அந்த கோகுலுக்கு அனுப்பி வைக்கிறான். உடனே கோகுல் அதை டெக்னாலஜியை வச்சு மாத்தி வேற ஆளா வச்சு அனுப்புறான் திரும்பவும். அதை எடுத்துட்டு போய் அண்ணாமலைகிட்ட காமிக்கிறான் உத்தமன். அதை டிவியில கனெக்ட் பண்ணியிருக்கத்த அந்த ஃபுட்டேஜ் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் பாக்குறாங்க அந்த ஃபுட்டேஜ டிவியில. அதுல ஒரு ஆள் வந்து மறைக்கிற எடுத்து வந்து மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்கு கார்டன்ல. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இந்த ஆளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இந்த ஆளு அந்த தண்டமானி கூட இருந்தவன் தான், இந்த ஆளை எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம பழி வாங்கறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. அப்போ கௌதம் சொல்றான், அந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டானா, நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு கௌதம் சொல்றான். அப்போ இந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து லக்ஷ்மிய வெளியே எடுத்துடலாமான்னு அப்படின்னு வருண் சொல்றான். அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, அவன் ஏற்கனவே ஜெயில தான் இருக்கான், ஜெயில இருக்கிறவனை போய் மேல எப்படி கேஸ் தர முடியும், அவன் என் ஆளு தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவான். இந்த லக்ஷ்மியோட கேஸ் முடியட்டும், இப்போ லக்ஷ்மிய வெளியில எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனை என்ன பண்றதுன்றத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாங்க. அப்போ ஏஎஸ்பி கேக்குறாரு, அந்த சாரதாக்கு ஃபோன் பண்ணியாயா, இன்னும் வரலையேன்னு கேட்கும் போது, ஃபோன் பண்ணியாச்சு சார், வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டரு. அப்போதான் அந்த குரோம்பேட்டை சாரதான்ற லேடி போலீஸ் வராங்க. வந்து என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த லேடிகிட்டேருந்து உண்மையை வரவழைக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு டிஎஸ்பி கேட்கும்போது 2 hours ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எனது 2 hours ஆகுமா, அவ்வளோ லேட் ஆகுமான்னு கேட்கும்போது, சார் 2 hours முடிச்சு காமிக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அந்த லாக்கப்புக்குள்ள போறாங்க. லக்ஷ்மி இருக்கிற லாக்கப்புக்குள்ள போய் லக்ஷ்மிய அதட்டுறாங்க, உன் பேர் என்னன்னு. லக்ஷ்மின்னு பயந்துகிட்டே லக்ஷ்மின்னு சொல்றாங்க. அப்போ அந்த குரோம்பேட்டை சாரதான்ற போலீஸ் லக்ஷ்மிய மிரட்டும் போது கரெக்டா அங்க அண்ணாமலை மாசா வந்து இறங்குறாங்க லாயர் கூட. வந்து லாயர் சொல்றாரு, நாங்க லக்ஷ்மிகிட்ட பேசணும்னு சொல்லும் போது தாராளமா பேசுங்கன்னு டிஎஸ்பி சொல்லிடுறாரு. அப்போ உள்ள போய் பேசும்போது அப்போ அங்க அந்த லேடி போலீஸ் மிரட்டிட்டு இருக்காங்க லக்ஷ்மிய கேக்குறாங்க அண்ணாமலை, உன்னை யாராச்சும் உன் மேல கை வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றாங்க லக்ஷ்மியும். அப்போ அந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க, இது யாரு, இதுதான் உன்னோட கொள்ளக்கூட்ட தலைவியான்னு கேக்குறாங்க அந்த லேடி போலீஸ்.
லக்ஷ்மிய. உடனே அண்ணாமலை முறைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நான் லக்ஷ்மிகிட்ட தனியா பேசணும்னு. அப்போ டிஎஸ்பி சொல்றாரு, என்ன லாயர் சார், நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா, உங்க மேடம் பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நீங்க கோர்ட்ல லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்க மேல கையே கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சார், மேடம் ரொம்ப தான் ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு டிஎஸ்பி கிண்டல் பண்றாரு. லக்ஷ்மிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்போ அந்த சாரதான்றவங்கள வெளில வர சொல்லிடுறாங்க, அந்த லேடி போலீஸ. அண்ணாமலை லக்ஷ்மி கிட்ட தனியா பேச போறாங்க. அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க, உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்க, உனக்கு எதிரா என்ன சாட்சி சொல்ல சொல்றாங்க, நீ எதுக்கு அண்ணாமலை இங்க வந்த அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நீ கவலைப்படாத, உன்னை எப்படியாச்சும் நான் வெளில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் அண்ணாமலை, என்னை நீ எப்படியும் விட்டுற மாட்ட, உன் மேல நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. அப்போ லக்ஷ்மி கேக்குறாங்க அண்ணாமலை கிட்ட, அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, இதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெங்கடேசனை பத்தி கேட்கும்போது அண்ணாமலை கோவப்படுறாங்க. நீ என்ன தியாகின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா, உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும், நீ உன்னோட லிமிட்டோட இரு அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க லக்ஷ்மிய. உடனே லக்ஷ்மி சொல்றாங்க, சாரி அண்ணாமலை, என்ன மன்னிச்சிரு, ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அடுத்தது அங்க அண்ணாமலை வீட்டுல லீலாவதி வெங்கடேசனுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, சின்ன குழந்தை மாதிரி பிறந்தநாள் கொண்டாட ஆசைப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனைலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதனால ஒண்ணும் இல்லம்மா, எனக்காக பழி ஏத்துக்கிட்டு லக்ஷ்மி உள்ள இருக்காங்கல்ல, அவங்க நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு, போலீஸ் அவங்கள என்ன பண்றாங்களோ இது பண்றாங்களோன்னு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள வெளியில கொண்டு வரதான் அண்ணாமலை போயிருக்கா, கண்டிப்பா லக்ஷ்மியோட தான் வருவா, இந்த பாலை குடிங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல டிஎஸ்பி அந்த சாரதா லேடி போலீஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன அந்த லேடி வந்து பேசிட்டு போனதும் பயந்துட்டீங்களா, எனக்கு நீங்க கேட்ட 2 மணி நேரத்துல அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இருக்கிற கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணாமலை குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த சிலையை கடத்த சொன்னாங்கன்ற வாக்குமூலம் வேணும், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த அம்மா வாயால எனக்கு அந்த வாக்குமூலம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே வெளியில சத்தம் கேக்குதுன்ட்டு, என்ன அங்க சத்தம் டிஎஸ்பி கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு, சார் நீங்களே கொஞ்சம் வந்து வெளில பாருங்கன்னு சொல்றாரு. அங்க அண்ணாமலை வீட்டுல ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வான்மதி பதறி போய் ஒடியாரா, எல்லாரும் டிவியை பாருங்கன்னு டிவியை ஆன் பண்றா. அப்போ அண்ணாமலை பேசுறாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, உங்க மீடியா எல்லாரையும் நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, பாண்டியநல்லூர் கோயில்ல சிலை திருடு போன அந்த சிலை எங்க வீட்டுல இருந்து கைப்பற்றிருக்காங்க போலீஸ். ஆனா முறையான விசாரணை இல்லாம அவங்க எங்க பேர்ல அந்த பழிய போட பாக்குறாங்க. இந்த தொரன்ற டிஎஸ்பி எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற முன்விரோதம் காரணமா எங்க மேல எல்லா பழியையும் போட பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறைகேடை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு தான் மீடியா எல்லாரையும் உங்களை வர வச்சேன் அப்படின்னு சொல்லி போன்ல இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.